தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மும்மொழி கற்க வேண்டும் என்பது பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் எண்ணமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் பயிலக்கூடிய அரசு பள்ளிகளில் மூன்றாவது மொழி ஏற்படுத்தப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் 3 மொழி வேணும். ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அதே போல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அப்போ சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன்? அப்போ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேற எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள், வசதியற்ற மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு நவீன தீண்டாமையை தான் இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மாணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது, பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. 3 மொழி கல்வியை வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது.